வெல்கம் பேக் டு ஆலன் வேர்ல்ட். இன்னைக்கோட வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் செய்யலாமா? இது வெறும் 10 ரூபாயிலே இந்த கிராஃப்ட் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது தான். இந்த மாதிரி ஒரு 2 கிளே வாங்கிக்கோங்க. ஒன்று 5 ரூபா தான். 10 ரூபாயில் நம்ம கிராஃப்ட்டும் முடிஞ்சிச்சு, யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 தப்பு பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக அது என்னன்ட்டு சொல்லுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மளோட சூப்பர் கிளே எடுத்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காமிச்ச மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிட்டு இந்த சைடில் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் தான் உங்களோட அறிவுத்தனத்தை யூஸ் பண்ணணும். என்ன மாதிரி வேறு கலர் கிளே எடுக்காமல் ஒயிட் கலர் கிளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இல்லை என்ன மாதிரி தப்பாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிரச்சனையும் இல்லை. ஒயிட் கலர் பெயிண்ட்டை வாங்கி அடிச்சுக்கோங்க. இது என்னென்னு தோணுச்சுன்னு இது நம்ம பண்ணுற நோட்டுக்கான கவரு. இப்போ நம்ம நோட் பண்ணுறதுக்காக கவர் தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த கலர் கிளே எடுத்திருக்கேன். இதையும் சொன்ன மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அது கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸஸ் கவர் வந்து நீங்கள் சிசர் வச்சே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தப்பு என்ன பண்ணேன்னா, இந்த நோட் புக் பார்க்க இப்போவுமே அழகாக இருக்கா, இப்படியே விட்டுருக்கணும். என் அறிவுத்தனத்தால் அது பெயிண்ட் பண்ண இன்னும் அழகாக இருக்குன்னு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்க்க நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது, சுமாராக இருந்துச்சு. பட் ஓகே தான். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வச்சா தானாகவே அது பேஸ்ட் ஆயிடும். நான் சொன்ன மாதிரி எப்படி பெயிண்ட் பண்ணணும் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு. பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இப்படி தான் ஆகும். சரி ஓகே, இப்போ யாவது கண்டுபிடிச்சிங்களா இது என்னன்ட்டு? இது வந்து நான் ஒரு கீ செயின் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு ஐபின் எடுத்து க்ளூ போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வார்னிஷ் இருந்தால் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்து ஒரு கோட் கொடுங்க. இல்லை இதுவும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்காம இருந்தாலே அழகாக தான் இருக்கும். இப்போ தான் என்னோடய செகண்ட் மிஸ்டேக் பண்ணேன். இந்த க்ளூ காயதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியாது, மேலே ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி இருக்குது. அது காயாமல் உள்ளே இருந்துருச்சு. பட் பரவாயில்ல, அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. இப்போது நம்மளோட கீ செயினும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கிராஃப்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.